வேங்க வயல்ல மலம் கலந்ததே நீங்க தாண்டா அப்படின்றப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எல்லாருமே இந்த குற்றப்பத்திரிகை தவறானது, வழக்கு தீவிரம் விசாரிங்க அல்லது சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்றது தான் கோரிக்கையா இருக்கு. வேங்க வயல்ல இன்னைக்கு ஒரு மூதாட்டி அதிர்ச்சியில் இறந்து போயிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? யாரு? அதாவது இந்த குற்றப்பத்திரிகை சுமத்தி இருக்கிறாங்க பாருங்க, முரளி ராஜா அவங்களுடைய சொந்த பாட்டி. இந்த பாட்டி தான் இவரை வளர்த்தது. இதை கேட்டுமே அதிர்ச்சி வீர மரணம் அடைந்திருக்கிற அந்த மூதாட்டிக்கு கருப்பாய்க்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு இருந்தால் நாளை நேரடியாக கூட சென்று நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இது என்ன கொடுமைனா, தந்தை பெரியார் மண்ணுன்ற அந்த கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்பனா எப்படி சாதி புத்தி இருக்கும்? இது ஏன் இந்த அரசாங்கத்துக்கு தெரியல? ஏன் இது தமிழக முதல்வருக்கு தெரியல? அவங்க தப்பா சொல்லலாம், உங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தவறான செய்திகளை அங்க ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, நல்ல இடத்துல கூட ஒரு கலவரம் வந்துடக்கூடாது கூட உங்கள்ட்ட சொல்லலாம். ஆனா நீங்க யாரு? தமிழக முதல்வர் என்பவர் பொதுவானவர். இன்னமும் சொல்ல போனா அந்த SC/ST கண்காணிப்பு குழுக்கு அவர் தான் தலைவர், அவர் தான் சேர்மன். அன்னைக்கு தான் அவங்க பீ தண்ணியை குடிச்சாங்க. அன்னைக்கு நீங்க போகல. ஏன் இப்ப அந்த மூதாட்டி இறந்து போயிருக்கிறாளே கருப்பாயி, அவ வேற பாகிஸ்தானை சார்ந்தவளா? அதிர்ச்சி தான் இறந்து போயிருக்க. அந்த இறப்புக்கு யார் பொறுப்பு? உங்களோட பேட்டி ஒன்று பார்த்தேன் நான். அரசாங்கத்தை போயிட்டு மயிறு அரசாங்கம் அப்படிலாம் சொல்றீங்களா? தவறா தெரியலையா உங்களுக்கு? மயிறு என்பது தவறு என்றால் நீங்களே ஒரு மயிராட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, மயிறு என்ற சொல்லாடல் திருக்குறள்ல இருக்குது. திருக்குறள் நம்பர் சொல்லட்டுமா? 969 என்று நான் எண்ணுகிறேன். அதை எடுத்து இப்போ போட்டு பாருங்க, பொறுங்க, அவசரப்படாது. உங்களுக்கு மயிறு உங்களுக்கு வலிக்குதுன்னா, எங்க ஆளு பீ தண்ணியை குடிச்சாங்க, அதுக்கு என்ன பண்றதுன்றேன். திருக்குறள் நம்பர் 969, மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பார் மானம். அப்ப மயிர்ன்றது திருக்குறளில் திருவள்ளுவர் பயன்படுத்திய சொல்லாடல். அப்ப மயிருதான் இது சாதி வரி பிடிச்சி திரியறவன் பூரா மயிருதான். அரசாங்கம் இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற அதுவும் ஒரு மயிருதான். ஏன்னா பைத்தியக்கார பயிர்களா குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துருக்கிறேன், அதுக்காக போராடின மக்களை பாதுகாக்கிற விட்டுப்பட்டு குடிக்கிறதுக்கு துப்பு இல்லாம அங்க போற மக்களை தடுத்து, தைரியமான போலீஸா இருந்தா, தைரியமான CPCID ஆபீஸா இருந்தா உள்ள மக்களை விடலாம்ல. நீங்க போய் என்ன புரட்சி பண்ணிடுவாங்களா? அங்க உள்ள இருக்கிறது 22 குடும்பம் தானே, அதுல என்ன தப்பு நடக்க போகுது? நான் பேசுற தைரியமா போட உங்களுக்கு தைரியம் இருக்கா? சங்கத்தமிழையும் பேசுவேன். சங்கத்தமிழ் யாரையும் பார்த்து பயப்படலாம். உண்மையான விடுதலை சிறுத்தையுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அதை பேசக்கூடிய ஆளு. எழுச்சி தமிழ் அவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை பேசக்கூடிய ஆளு. ஏன்னா அமைப்பாயத்துல புத்தகத்தை என்ன மாதிரி யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கி எழுச்சி தமிழர் அதுல பதிக்கப்பட்ட கருத்து. அந்த கருத்து நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எந்த வழியில் வந்தாலும் நம்ம எதிர்ப்போம், எவனா இருந்தாலும் எதிர்ப்போம் இருக்காரு. பெரிய கேஸ் போடாதீங்க, அப்படியே முடிச்சு விட்டுருங்க. நீங்க இந்த தலித் மக்கள்லாம் கொஞ்ச நாள் அப்படியே மறந்துடுவாங்க, அடுத்து படம் பார்க்க போவாங்க, அடுத்து அங்கிட்டு போவாங்க, இங்கிட்டு போவாங்க, வாழ்க்கை வரலாறு இப்படிதான் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம். இது திருமா காலம். விழுந்த பழிகளை கணக்கில் அடிப்போம், விடுதலை போரில் கடன் அடைப்போம். என்ன டென்ஷன் ஆகாதீங்க பிரதர். சீமான நான் பாராட்டுறேன் இந்த விஷயத்திற்காக. அன்பு தம்பி எழுச்சியினுடைய இளவல் விஜய் அவருக்கு பாராட்டுக்கள், ஜெயக்குமார் அவர்களுக்கும் பாராட்டுக்கள், அண்ணாமலையும் பாராட்ட போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஆளு முக்கியம் இல்லை, ரைட்டா? என்ன கருத்து சொல்றான்றது முக்கியம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். வேங்க வயல்ல அந்த மலம் கலந்ததே நீங்க தாண்டா அப்படின்றப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எல்லாருமே இந்த குற்றப்பத்திரிகை தவறானது, வழக்கு தீவிரம் விசாரிங்க அல்லது சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்றது தான் கோரிக்கையா இருக்கு. நிறைய தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, விசிகா இன்றைக்கு ஒரு திமுக கூட்டல் இருந்தாலுமே கூட தலித் மக்களுக்கான ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட கட்சி, அவங்களுக்காக போடக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. இதுல வெறுமனையா சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொல்றதோட மட்டும் கடந்து போயிட்டாங்களா? இன்னும் தீவிரமா போராடலையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நான் இங்கே கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால், இன்று மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாள். அவருக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். ஏன் தெரிவிக்கிறேன்னா, அவருக்கு மத வெறியர்களால் அவர் கொலை செய்யப்பட்டார். சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம அவரை பாதுகாக்க முடியலை. அதை போலவே வேங்க வயல்ல இன்னைக்கு ஒரு மூதாட்டி இறந்து போயிருக்கிறார், அதிர்ச்சியில் இறந்து போயிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? யாரு?
அதாவது இந்த குற்றப்பத்திரிகை சுமத்தி இருக்கிறாங்க பாருங்க, ஆமா, இவர்கள் தான் குற்றவாளி என்று தவறான ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறார்கள் அல்லவா, முரளி ராஜா ஆமா, அவங்களுடைய சொந்த பாட்டி. ஆஹா, இந்த பாட்டி தான் இவரை வளர்த்தது. ம், இதை கேட்டுமே அதிர்ச்சியில் வீர மரணம் அடைந்திருக்கிற அந்த மூதாட்டிக்கு, அந்த மூதாட்டியின் பேர் கருப்பாயி, கருப்பாயிக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரின் சார்பாக செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு இருந்தால் நாளை நேரடியாக கூட சென்று நாங்கள் வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இதில் என்ன கொடுமைனா, கொடுமையிலும் கொடுமைங்க. ம், தலைமுறையா வந்து ஒரு ஊருக்கு மூலையில் வந்து சேரிய வச்சேன். சேரி மக்கள்னா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்பேத்கர் சொன்னபடி நாயை விட பன்னியை விட கேவலமாக நடத்தி இந்த நாடு, இந்த நாடா சுடுகாடான்னு கேட்டார். அது வந்து ஒரு காலத்தில் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்துச்சு. இன்னைக்கு 75 ஆண்டு காலம் ஆன பிறகு கூட அந்த தண்ணி தொட்டிக்குள்ள வந்து மலத்தை வந்து சாதி வெறியன் முத்தையா தான் கலந்திருக்கிறான், முத்தையாவுடைய தூண்டுதல் தான் அங்கே வந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பரவலா எங்க கட்சியை சார்ந்தவர் மட்டுமல்ல அந்த ஊர் மக்களே சொல்லுகிறாங்க, அத்தனை பேருமே. சரிங்களா, சாதி வெறியன் தான் சொல்றாங்க. அதுக்கு பல வரலாறுகளை அங்கே சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் போய் பார்க்கணும். அந்த ஊர்ல இருந்த அவனுடைய கையால் ஒருத்தர் இருந்திருக்காப்புல, காசி விஸ்வநாதன், சில நாட்களுக்கு முன்னால் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். இவர் சொல்லி அவர் தான் உள்ள கலந்தார் அப்படின்ற மாதிரி செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த செய்தியை வந்து மறைப்பதற்காக சரி நம்ம வாட்டுக்கு இந்த உண்மையை கண்டுபிடிச்சி சொன்னோம்னா தப்பாக எடுக்குது. சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகள் தப்பாக என்ன எடுக்கிறாங்கன்னா பெரிய சாதி கலவரம் வந்துடும், சாதி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை பைத்தியக்காரங்களா. அதுக்காக நான் சிபிசிஐடி பைத்தியக்காரன் சொல்ல நினச்சிடாத, ஜெனரலாக சொல்கிறேன், சாதி வெறி என்ன பூரா சொல்கிறேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குற்றவாளி அவங்க தான் சொல்லி அவங்க தான் கலந்துருக்கிறாங்க அப்படின்ற உண்மையை வெளியில் சொன்னோம்னா பெரும் பிரச்சனை ஆகி போயிடும். உங்களுக்கு புரியுதோ? அது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இது தலித்து தானே அவங்களுக்குள்ளே அவங்க போட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே ஆப் ஆயிரும். அந்த எண்ணத்தில் செஞ்சுருக்கிறாங்க. நான் அவங்களை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லா பேரும் சாதி வெறியனா இல்லை. அந்த ஊரில் வந்து 350 குடும்பம் இருக்குன்னா 2 பேர் 3 பேர் முத்தையாவோ இல்லை மற்ற அவங்களோட சேர்ந்துருக்கிற கைத்தடிகளோ அவங்க தான் சாதி வெறியர்கள். மற்றவங்களும் ஜனநாயகம் தான். இதை முதல்ல அரசாங்கம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் மண்ணுன்ற அந்த கருத்து விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி சாதி புத்தி இருக்கும்? இது ஏன் இந்த அரசாங்கத்துக்கு தெரியல? ஏன் இது தமிழக முதல்வருக்கு தெரியல? அவங்க வந்து தப்பா சொல்லலாம், உங்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தவறான செய்திகளை அங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, உங்களுக்கு நல்ல இடத்துல கூட ஒரு கலவரம் வந்துடக்கூடாது கூட உங்கள்ட்ட சொல்லலாம். ஆனா நீங்க யாரு? தமிழக முதல்வர் என்பவர் பொதுவானவர். இன்னமும் சொல்ல போனால் அந்த SC/ST கண்காணிப்பு குழுக்கு அவர்தான் தலைவர், அவர்தான் சேர்மன். அவர் வந்து அந்த நேரத்தில் ஒரு முதல்வராக கூட செயல்படக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நான் தான் ஒருங்கிணைப்பாக இருந்து செயல்படுவேன் அப்படின்னு செயல்பட வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். இந்த கண்காணிப்பு குழு எப்போ உருவாச்சோ அது வந்து ஆண்டு ஒன்றுக்கு 2 முறை முதல்வர்களின் சார்பாக நடத்தப்பட வேண்டும் என்பது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முதல்வர் என்ன செய்யணும்? இது உண்மையிலேயே மக்களுக்குடா சிக்கல்றா, சரி ஓகே, அன்னைக்கு தான் வந்து அவங்க பீ தண்ணியை குடிச்சாங்க, அன்னைக்கு நீங்க போகலை. ஏன் இப்போ அந்த மூதாட்டி இறந்து போயிருக்கிறாளே கருப்பாயி, அவன் வந்து வேற பாகிஸ்தானை சார்ந்தவளா? அதிர்ச்சி தானே இறந்து போயிருக்கா. அப்ப அந்த இறப்புக்கு யார் பொறுப்பு? இந்த இறந்து போயிருக்காங்க யாருங்க பொறுப்பு? அரசாங்கமா? யாரு சொல்லுங்க? அந்த மூதாட்டி நல்லா தானே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த மூதாட்டினால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவங்க யாருன்னா அவனுக்கு வந்து பாட்டி என்பதை விட அந்த ஊருக்கு பெரியவர் யாரு? முருகன். முருகனுக்கு வந்து அவங்க வந்து சின்னம்மா. முருகன் தான் அங்க வந்து ஒரு தலைவர் மாதிரி அந்த ஊர் மக்களுக்கு. அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. நம்ம பீ தண்ணியை குடிச்சிட்டு நமக்கு குழந்தைகள் பாதிப்படைஞ்சிச்சு, இவ்வளவு சிக்கல் இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா நம்ம பேரனையே வந்து இப்படி சொல்லிட்டாங்க, பேரன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன், இப்படி ஆகி போச்சு அப்படின்ற அப்படியே மன உளைச்சல்ல அந்த பாட்டி வந்து 2-3 நாளா சாப்பிடலையா. நான் எல்லாமே விசாரிச்சுட்டேன். இந்த பெரிய கொடுமை நல்லா யோசிச்சு பாருங்களேன். எங்க தலைவருக்கு பேட்டியே கொடுத்துட்டாரு காலையில. எங்க தலைவரை தவிர எந்த நாயும் பேச மாட்டேங்குதுங்க. இல்லை, இப்போ இந்த விவகாரத்தில் உங்களோட பேட்டி ஒன்று பார்த்தேன் நான். அரசாங்கத்தை போயிட்டு மயிறு அரசாங்கம் அப்படிலாம் சொல்றீங்களா? தவறா தெரியலையா உங்களுக்கு? அதாவது மயிறு என்பது தவறு என்றால் நீங்களே ஒரு மயிராத்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா மயிறு என்ற சொல்லாடல் திருக்குறள்ல இருக்குது. திருக்குறள் நம்பர் சொல்லட்டுமா? 969 என்று நான் எண்ணுகிறேன். அதை எடுத்து இப்போ போட்டு பாருங்க. பொறுங்க, அவசரப்படாதீங்க, ரொம்ப சிக்கல்லாம் பண்ணாதீங்க. நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு மயிறு வந்து உங்களுக்கு வலிக்குதுன்னா எங்கள் ஆளுங்க வந்து பீ தண்ணியை குடிச்சாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்றேன்.
என்னங்க சொல்லுங்க நீங்க. மயூர் ஐயோ உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு மயிர் வந்துன்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு, கேள்வி சம்மந்தம் இல்லாம கேட்பீங்க. அது எப்ப நான் பேட்டி கொடுத்தது, எவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப வந்து கொடுக்குறீங்கன்னா அப்ப திருக்குறளை தப்புன்னு சொல்றீங்களா, திருவள்ளுவரை தப்புன்றீங்களா? மயிருன்ற குறள் வந்து இந்த இருக்குது இல்லைங்க, இல்லாமையா இருக்குது. வாசிக்கட்டுமா குறளை? அதாவது நான் சொன்ன மெமரி கெப்பாசிட்டி தெளிவாக தான் இருக்கு. திருக்குறள் நம்பர் 969, மயிர் நீப்பின் வாளா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பார் மானம். அப்ப மயிருன்றது திருக்குறளில் திருவள்ளுவர் பயன்படுத்திய சொல்லாடல். அப்ப மயிருதே இது சாதி வரி பிடிச்சி திரியறவன் பூரா மயிருதே. அரசாங்கம் இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற அதுவும் ஒரு மயிருதே. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதுக்கு என்ன பிரச்சனை? மயிர் என்றால் என்ன? முடினா என்ன உங்களுக்கு? என்ன முடி தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு. இப்போ கோயிலுக்கு போய் திருப்பதி மொட்டை போடுறானே, இறைவனுக்கு தானே கொடுக்குற. மயிறு வளருன்றதுக்காகத்தான் நீ மொட்டையை போடுற. உனக்கு வளராதுன்னு தெரிஞ்சுன்னா உன் கையை வெட்டு பார்ப்போம். அப்ப அதுவே ஒரு பைத்தியக்காரத்தனம் தான். அப்ப முடி என்பது ஒரு அற்ப பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை. அதைத்தான் வள்ளுவன் சொல்றேன். கவரிமான் வந்து அது வந்து மயிறு உதிர்ந்துருச்சுன்னா அது உயிரையே விட்டுரும். 969 திருக்குறளில் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். அதனால நீ அந்த மேட்டரை விடுங்க, என்னை வந்து சாடுற மேட்டரை விடுங்க. கரெக்டா? இந்த வழிக்கு வாங்க. நான் இன்னமும் சொல்றேங்க. இல்ல இது எதனால கேக்குறேன்னா, இப்போ இவ்வளவு ஒரு அக்ரெசிவா பேச வேண்டிய அவசியம் வந்து எதிர்கட்சியில் இருக்கலாம், கூட்டல் இருக்கக்கூடிய நீங்களும் பேசணும் மாதிரி தான் கேட்கறேன். நாங்கள் கூட்டணி இருப்பதே மக்கள் மக்களுக்காக. இந்த கூட்டணி இது நம்ம தலித்து மக்களுக்கு, நம்ம தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். எதிராளியில் இருப்பவர்கள் சங்கி பயலுக, சங்கியோட ஒரு சொங்கிய வாழ்றாங்க. அப்ப அவங்களோட கூட்டணி வேணாம் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் எங்க தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பிற்காகவும் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பிற்கும் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். அப்ப அந்த கூட்டணி இருக்கின்ற தலைவர் பெருமக்களே இப்படி வந்து மாறும் பொழுது அப்புறம் உங்களுக்கும் RSSக்கு என்ன வித்தியாசம் தானே கேட்கிறேன். மகாத்மா காந்தி யார் கொலை செய்தார்களோ அதே போல கருப்பாய் என்ற பாட்டியை அதிர்ச்சியில் கொலை செய்திருக்கிறார்கள் கூட நம்ம சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? தமிழ்நாட்டு மதவரினா துடிக்கிறீங்கள, சாதி வரினா உங்களுக்கு என்ன சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல சாதி வரியை வந்து இங்க கண்டுக்காம இருக்கிறது யாரு? தமிழ்நாட்டுல இப்ப வேங்க வேலையோட இந்த பெருசா போயிட்டு இருக்கிற இஷ்யூ வந்து சீமான் பெரியாரை பேசுறாரு, சீமான் இதை பேச அதை பேசுறாருன்னு பெருசா போகுது. அதை சீமானை கண்டிக்கக்கூடிய வேலையில வந்து குறிப்பா தலித் மக்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசுறாங்க, தலைவர்களே கூட பேசுறாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுல இதை விட பெரிய விஷயமா சீமான் விஷயம் வந்துச்சு, அதனாலதான் இதை பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. என்மானம் பெரிதல்ல, தமிழர்களின் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியார் மட்டும் இப்ப உயிரோடு இருந்திருந்தா செருப்பை வச்சு அடிச்சிருப்பாரு. யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பைத்தியக்கார பயிர்களா குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்துருக்கிறேன், அதுக்காக போராடின மக்களை பாதுகாக்கிற விட்டுப்பட்டு குடிக்கிறதுக்கு துப்பு இல்லாம அங்க போற மக்களை தடுத்து அங்க எங்க கட்சியை சார்ந்த எங்கள் அட்வொகேட் மட்டுமல்ல அந்த 3 பேருக்கான அட்வொகேட் பார்வந்தியன் சொல்லும்போது தடுத்து வெளியே அனுப்பிட்டு சொல்லாமலே 144 போட்டது மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்கிறீர்கள். இது வந்து ஸ்ரீலங்கால அந்த ஈழத்திற்காக போராடிய முள்ளிவாய்க்காலுக்காக போராடிய முள்ளிவாய்க்கால் ஈழத்திற்காக போராடிய மக்களை முள்ளிவாய்க்காலுக்குள்ள போட்டு வலை பின்னல் உள்ள வச்சு அடக்குனாங்க பாருங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது தனி தீவாகி போச்சு. இது மானக்க இல்லைங்க. தைரியமான போலீஸா இருந்தா, தைரியமான CPCID ஆபீஸா இருந்தா உள்ள மக்களை விடலாம்ல. நீங்க போய் என்ன புரட்சி பண்ணிடுவாங்களா? அங்க உள்ள இருக்கிறது 22 குடும்பம் தானே, அதுல என்ன தப்பு நடக்க போகுது? பெரியார் இருந்தா சிறப்பாலே அடிச்சிருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஐயா வீரமணி சொல்றாரு இது உண்மையான குற்றவாளி தான், அறிவியல் பூர்ணமா நம்முடைய CBCID நிரூபிச்சிருக்காங்க, இதை இதோட விட்டுருங்க, அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டை நீங்க கலவரமாக்காதீங்கன்னு சொல்லிட்டு பெரியாருடைய வாரிசான ஐயா பெரியார் வீரமணி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தந்தை பெரியாரு? அறிவும் மானமும் மனிதனுக்கு அழகு. எப்படி? அறிவும் மானமும் மனிதனுக்கு அழகு. அதை திருப்பி படிங்க, அது உங்களுக்கு இருக்கான்னு திருப்பி நீ சிந்தித்து பாருங்க அப்படின்னு நான் சொல்லலை. உடனே நான் சொல்ல ரொம்ப ஆர்வமாக கேட்கக்கூடாது. அப்பெல்லாம் பரவாயில்ல பேசியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து யார் வந்து ஐயாவுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், வயசான காலத்தில் தெரியாமல் கூட இருக்கலாம், புரியாமல் கூட இருக்கலாம், அறியாமல் கூட இருக்கலாம். யாரும் ஐயாவை பற்றி தரக்குறைவாக பேசாதீர்கள். நாமளும் அமைதி காப்போம். இப்போ சீமான் வந்து பெரியாரை தப்பா பேசுறதுக்கோசம் கிட்டத்தட்ட 32 ஏக்கமோ 31 ஏக்கமோ போயிட்டு சீமான்கிட்ட முற்றுகிட போறாங்க பெரியாருடைய உணர்வாளர்கள் சொல்லிட்டு. பெரியார் வந்து அவருடைய வாழ்நாள் முழுக்க வந்து சாதி ஒழியணும் அப்படின்றதுக்கோசம் போராட்டத்தை நம்ம படிக்கிறோம். பெரியாருடைய முக்கியமான கொள்கை என்ன தெரியுமாங்க? 2 தாங்க. ஒன்னு பெண் விடுதலை, ஒன்னு சாதி ஒழிப்பு. சாகர வரைக்கும் போராடினவர். அதுக்காக நான் அந்த கடுமையான வார்த்தையை நான் உபயோகிச்சேன். புரியுதா? அப்ப பெரியார் உண்மையிலே உள்வாங்கி இருந்தால் இந்த அரசாங்கமே ஏன் தளபதி ஸ்டாலினே போயிருக்கலாம்.
ஏன் இப்ப கருப்பாய்க்கு போய் காலையில வீர வணக்கம் செலுத்துங்க. உதயநிதியே போலியே. கருப்பாய்க்கு போய் வீர வணக்கம் செலுத்துங்க. அவங்க என்ன ஸ்ரீலங்காவை சார்ந்தவர்களா, அவர் பாகிஸ்தானை சார்ந்தவரா, இல்ல குவைத்தை சார்ந்தவரா, இல்ல அமெரிக்காவை சார்ந்தவரா? உங்கள் அரசுக்கு உட்பட்ட, உங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட தமிழகத்தில் பிறந்திருக்கிறார். புதுக்கோட்டையின் பக்கம் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கிறார். இப்ப நாங்க சொல்றோம் அதிர்ச்சியில அந்த அம்மா இறந்து போச்சுன்னு சொல்றோம். அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து நீங்க போய் வீரவணக்கம் செலுத்த மாட்டீங்களா? நான் கேட்கிறேன் பிரதர். பிரச்சனை நடக்கும் பொழுதே போல அவங்க இப்ப போய் என்ன பண்ண போறாங்க? அதுதான் சாதி புத்தி. இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க, எந்த பயலா இருந்தாலும் சரிங்க. எங்க புரட்சி அம்பே சொல்லிக்கிறாருங்க, அதாவது ஒருத்தர் உனக்காக நான் சாகுறேன் அப்படின்னு ஒரு சாதி வெறியனோ இல்ல மாற்று சமூகத்தை சொன்னானோ அவனை சந்தேகப்பட்டு இருக்காரு. இப்ப நான் முன்னாடியே நான் முக்கியமான தத்துவம் சொல்லும்போது இடையில பேசாதீங்க தயவு செய்து. இது எவ்வளவு பெரிய தத்துவம் யோசித்து பாருங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த இவர் கமலஹாசன் சொன்ன மாதிரி எவ்வளவுதான் பேண்டாலும் ஒரு அவுன்ஸ் வந்து மலம் வயிற்றுக்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளவுதான் தந்தை பெரியாரை படிச்சாலும் புரட்சியார் அம்பேத்கரை படிச்சாலும் இன்னும் எங்க எழுச்சி தமிழர் புக்குவங்களை படிச்சாலும் இவங்களுக்கு சாதி புத்தி ஒரு அவுன்ஸ் இருக்கும்போது மலம் மாதிரி. இதான் கருத்து. இப்போ இந்த இஷ்யூல வந்து நான் முன்னாடி கொண்டு கேட்டேன், தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனை, எதிர்க்க வேண்டிய பிரச்சனை சீமான் பெரியாரை பத்தி பேசின விஷயமா இல்ல வேங்க பாருங்க. என்ன டென்ஷன் ஆகாதீங்க பிரதர், தயவு செய்து. எனக்கு நிறைய பேர் நிறைய பட்டா சீமானுக்கு இருக்கிறீங்க. ஏன் இப்ப அவர் ஏன் உங்களுக்கு வம்பளுக்கு உங்களுக்கு தேவை இருக்கா? அவர் இவர் இங்கேயே இருக்கிறீங்க. சீமான நான் பாராட்டுறேன் இந்த விஷயத்திற்காக அறிக்கை கொடுத்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். அதே நேரத்தில் அன்பு தம்பி யாரு விஜய், எழுச்சியினுடைய இளவல் விஜய் அவருக்கு பாராட்டுக்கள். அதே நேரத்தில் ஜெயக்குமார் அவர்களுக்கும் பாராட்டுக்கள். இன்னமும் ஏனைய கட்சிகள் வேற எந்த கட்சி, அண்ணாமலை வந்து ஓகே, அண்ணாமலையும் பாராட்ட போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஆளு முக்கியம் இல்லை, ரைட்டா, என்ன கருத்து சொல்றான்றது முக்கியம். அந்த வகையில் அவருக்கும் பாராட்ட சொல்லுவோம். அவங்களுக்காக கொஞ்சம் நல்ல விவரமா இருக்கிறீங்க. எங்களோட இருக்கிற பயலுக சில பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏது ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. ஏங்க நல்லா யோசித்து பாருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுங்க, இன்டர்வியூலாம் எடுக்காதீங்க. இதுக்கு எதாவது சும்மா எங்கேயாவது மம்பில் என்னை பேட்டி ஏட்டி புட்டின்றது வாங்கணும்னு நினைக்காதீங்க. மன வலியோடு நான் பேசிக்கிறீங்க. ஒரு வீட்டில் தண்ணிக்குள்ள ரைட்டா ஒரு இதா இருக்குனாலும் இப்ப யாரும் குடிக்க மாட்டோம். ஆமா, ஒரு கலங்கலா எங்களுக்கு மினரல் வாட்டர் தான் வேணும். ஆமா, இன்னும் கூட எல்லாம் பாட்டில் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறாங்க. அவ்வளவுக்கு இன்னைக்கு மக்கள் வளர்ந்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் கிராமங்கள்லாம் போங்க, எல்லா இடத்துலையும் அந்த வாட்டர் தான் குடிக்கிறாங்க. ஒரு மலத்தை வந்து கலந்துட்டாங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட்டே சொல்லுது. கரெக்டா? நல்ல விவரம் கேட்டுங்க, கலந்துருக்காங்கன்னு. கலந்ததுமே அவங்களுக்கு கையை அரிச்சிருக்கு, மயக்க வந்திருக்கு குழந்தைகளுக்கு. அப்போ அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு சாதி வரியன் தான் பண்ணியிருக்கான்னு. அதை மறைச்சிவிட்டு இவங்க மேலே இவங்க போடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நான் ஒன்று கேட்குறேங்க, உங்கள் டிவி பேருனா நான் பேசுகிற தைரியமாக போட உங்களுக்கு தைரியம் இருக்கா? சங்கத்தமிழையும் பேசுவேன். சங்கத்தமிழ் யாரையும் பார்த்து பயப்படலாம். உண்மையான விடுதலை சிறுத்தையுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பேசக்கூடிய ஆள். எழுச்சி தமிழுடைய அதாவது அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை பேசக்கூடிய ஆள். ஏன்னா அமைப்பாயத்துள்ள புத்தகத்தை என்ன மாதிரி வந்து யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் புரட்சியார் அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கி எழுச்சி தமிழர் அதில் பதிக்கப்பட்ட கருத்து. அந்த கருத்து நான் சொல்றேன். அவர் என்ன சொல்லிருக்காரு? அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் எந்த வழியில் வந்தாலும் நம்ம எதிர்ப்போம், எவனா இருந்தாலும் எதிர்ப்போம் இருக்காரு. தெரிஞ்சுக்குங்க, நான் சொல்றேன் கேட்டுக்கிறேங்க. அதாவது தலித்து மக்கள் எங்கேயாவது பாதிச்சான்னு வச்சுங்களேன், கண்டுக்கிறவே மாட்டாங்க. யாரு? போலீஸ் பயலுக, போலீஸ்ன்ற பொறுக்கிகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி கூட சில பேர் சொல்ற அளவுக்கு எங்களுக்கு கோவம் வரும். எங்க மதுரையில புரட்சியார் அம்பேத்கர் சிலை இருக்குல்ல, ஒரு காலத்துல வந்து கிரைண்டரை வச்சு அறுத்தாங்க. கிரைண்டரை வச்சு அறுத்தாங்க. நாங்க யாரு குற்றவாளின்ற அளவுக்கு நாங்க நேரடியாக சொன்னோம். இது வரைக்கும் அவங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லை. நம்பர் 1. ஏன் கண்டுபிடிக்கலைன்னா செஞ்சவன் வந்து சாதி வரியன். இதை சொல்லிட்டோம்னா மானமே போயிருமா? இவங்களுக்கு இதை மானம் போன மாதிரி. எப்படி சாதி புத்தில இருக்கு அந்த அரசாங்கம். அடுத்த ஒரு கருத்து சொல்ல, இந்த அரசாங்கம் சொல்றேன், அதுக்கு நாங்கள் ஒன்றும் பயந்தாலாம் இல்லை. இந்த அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா முத்துராமலிங்க தேவர், நான் மதிக்கிறேன் அவரை, ரைட்டா, அவருடைய சிலையில போய் ஒருத்தர் லாரியை விட்டு மோதிட்டான். லாரியை விட்டு மோதிட்டாங்க. அவனை பிடிச்சி தண்டிக்கணுமா இல்லையா? யாரா இருந்தாலும் உடனே அவனை என்ன சொல்லிட்டாங்க? லூசுன்ட்டாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவன்ட்டாங்க. இது மாதிரி நீ பல வரலாறு எடுத்து பாருங்க, பல வரலாறு. அதை பூரா மனநிலை அம்பேத்கர் சிலையை போய் உடச்சின்னு வச்சுங்களேன், அவனை பிடிச்சி என்ன சொல்றாங்க? இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க புத்திய பாருங்க. அதாவது பெரும்பான்மையா ஒரு இடத்துல ஒரு மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு இவங்க வந்து எல்லாத்தையுமே திட்டமிட்டு அனுப்புறாங்க. இதுக்கு பல வரலாறு இருக்கு, 1-2 இல்லை. இதெல்லாம் தைரியமா போடுங்க. 1-2 இல்லை. இந்த போலீஸ் என்னைக்குமே எளியவனைத்தான் பிரச்சனை பண்ணுவாங்க. எளியவனை, அதான் எங்க தலைவர் 90ல சொன்னாருங்க, வலியவனை கண்டால் அரசாங்கம் வளைந்து கொடுக்கும், வாலாட்டி நிற்கும், சட்டம் கூட தான். எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கும்னு. கரெக்டா இருக்கா இல்லையா?
நிறைய சொல்லலாம் பிரதர், நீங்களே போட மாட்டீங்க பிரதர், பயந்துக்கிட்டு நீங்களே பயந்த ஆளு மாதிரி எனக்கு தெரியுது. முருகேசன் கண்ணகி மேட்டர் இருக்கா, கண்ணகி முருகேசன் அந்த அம்மாவுடைய பிரச்சனையில அவங்க அப்பாவே குற்றவாளின்ட்டாங்க. யாரு? முருகேசன் இருக்கான்ல, வீரமரணம் அடைஞ்சான்ல, அவங்க அப்பா அம்மா தான் அது குற்றவாளின்னு. இதுதான் சிபிசிஐடி போலீஸோடைய லட்சணம், தமிழக போலீஸோடைய லட்சணம். என்ன பேசி இருக்கிறீங்க? அங்க வந்து இது இருக்கு, அது என்ன ஒரு தர்மபுரியில அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா, கிராமத்தை, ஒரு கிராமத்தை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஊரே வந்திருக்கிறாங்க சாதி பிடிச்ச வெறியர்கள். ஏன் இந்த உளவுத்துறைக்கெல்லாம் தெரியாதா? உளவுத்துறை முன்னாடி கண்டுபிடிக்காதா? ஏன் அவன் உள்ள போகும்போது துப்பாக்கி வந்து அங்க வந்து தோசை சுட்டுக்கிருந்துச்சா? சுட்டுக்கலாம்ல அவங்கள. ஜெயலலிதா அம்மையார் சரியா இருந்தாங்க, அந்த அம்மையார் பிடிச்சி போட்டு சட்டமன்றத்தில் சொல்லிச்சுவீங்க சாதி வெறி பிடிச்சவங்கன்னு. ஆனா போலீஸ் ஏன் செய்யல? போலீஸுக்குள்ள மேக்சிமம் சாதி வெறி பிடித்தவர்கள் தான் இருக்கிறார்கள். பெரிய பெரிய அதிகாரி பூரா அவங்க தாங்க. இன்னும் நிறைய சொல்லட்டுமா? இதை பேர் சொல்ல மாட்டேன். இதுல ஒரு முக்கியமான அதிகாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரெக்கார்டுங்க எல்லாம் நான் ஆஃப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு அங்க இருக்க டிஎஸ்பி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, இது செஞ்சது வந்து சாதி வெறியர்கள் தான், ஆனா இது வெளியில சொல்ல வேண்டாம், ஆனா அவங்களே செஞ்ச மாதிரி மேட்டர் அப்படியே முடிச்சிருங்க, அவங்களை கைதியும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன கைது பண்ணலையே, ஆமா, பெரிய கேஸ் போடாதீங்க, அப்படியே முடிச்சு விட்டுருங்க. இவங்க இந்த தலித்து மக்கள்லாம் கொஞ்ச நாள் அப்படியே மறந்துடுவாங்க, அடுத்து படம் பார்க்க போவாங்க, அடுத்து அங்கிட்டு போவாங்க இங்கிட்டு போவாங்க, வாழ்க்கை வரலாறு இப்படித்தான் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலம். இது திருமா காலம். விழுந்த பழிகளை கணக்கில் அடிப்போம், விடுதலை போரில் கடன் அடைப்போம். இப்போ உங்க கட்சியில் இருந்த துணை பொதுச் செயலராக பதவி வகித்த ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் இணைய போவதாக ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியாகியிருக்கு. தலைவர் திருமாவளவனோட கேட்கும் பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இங்க ஆதவ் அர்ஜுனா இல்லாதது எனக்கு ஒரு வருத்தம் தான் சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எங்கிருந்தாலும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அரசியல கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமை இழந்து எது செயல்பட்டாலும் சிக்கலாகி போய்விடும். இருந்தாலும் அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள். இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து இங்கிருந்து போனதுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பு, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னடானா, திமுக கூட்டணியில் விசிக சார்ந்த ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆகணும், அல்லது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தலித் முதலமைச்சராக வந்து இங்கே ஆகணுன்ற கான்செப்டோடு தான் அவர் வந்து வந்தார். இப்போ விஜய் கட்சியில் வந்து அவர் போய் சேர்ந்துருக்கிறதுனால அங்கே வந்து சேரலை, இன்னும் நம்ம சொல்கிறோம் சேருவார்னு நினைக்கிறேன் நான். அங்கே வந்து தலித் முதல்வரை வந்து ஆக்க வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து திரு ஆதவ் அர்ஜுனா குரல் கொடுப்பாரா, இல்லை அங்கே போனோன்னு அதுக்கான மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? அன்பு தம்பி அவர்களே, அவர் என்ன போனாரா போகலையான்னு தெரியல, போறாரு சேர்ந்தாரா செய்யலான்னு தெரியல. இப்படி விஷயத்துக்குலாம் நாங்கள் மன உளைச்சல்ல இன்னைக்கு அந்த கருப்பாயி அம்மா செத்து போச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இவன் கிழிப்பானா, அவன் நொட்டுவானா, இவன் அதை பண்ணுவானா, இவன் இதை பண்ணுவான்ற கேள்வியில் என்கிட்ட வந்து கேட்டு தலித் முதல்வர் புரியுதா? தலித் முதல்வர் தான். தலித் முதல்வர்லாம் தலித் முதல்வர் என்ன, நாங்களே முதல்வர் நியாயம் இருக்கு. அண்மையில கூட கவர்னர் சொல்றாரு தமிழ்நாட்டில் தலித் முதல்வர் அதிவிரைவில் தமிழகத்தின் முதல்வராக எழுச்சி தமிழர் வருவார், அப்போது சாதிகள் ஒளியும். அவர் என்ன சொல்றது? நாங்கள் தான் விடுதலை சிறுத்தை இளைஞரணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அது வந்து அதி விரைவில் வந்து கொண்டு இருக்குதான் நாங்கள் நினைக்கிறோம். அப்போத்தான் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நாங்கள் ஹோட்டலில் போய் உட்கார்றது வந்து எங்கள் மகிழ்ச்சிக்காக இல்லை, மக்களுக்கான தீர்வு. சாதி வெறியன்களுக்கு வந்து உண்மையான தண்டனை வழங்க வேண்டும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இரவில் வந்து பெண்கள் வந்து போனாங்கன்னா அங்கே காரை ஏற்றி கொள்ற அளவுக்கு போய் அங்கே மிரட்டுறது. இப்போ அதே நேரத்தில் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கிற இளம் பெண்களை சுரண்டுவது, பாலியல் சுரண்டல் நடத்துவது, இப்படி பல கொடுமை நடந்து கொண்டிருக்கு. நட்ட ரோட்டில் வந்து வெட்டுறது. இன்னைக்கு பிறந்து 2025 ஆண்டு பிறந்தருக்கு ஏறக்குறைய 25-26 வன்கொடுமைகள் நடந்திருக்குது, சாதி கொடுமை நடந்திருக்குது. இதெல்லாம் டோட்டலாக முடியணும். மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னா எழுச்சி தமிழ் முதல்வராக வேண்டும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அதுக்கு அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், இங்கே வந்து கேள்விக்கூடாது. மக்கள் என்ன சொல்கிறான்னு மட்டும் கேளுங்க. மக்கள் எங்கள் தலைவரின் பக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.